இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்துல வரவேற்கிறேன். இன்னைக்கு பொதுவா நம்மளுக்கு பைபிள் நாலேஜ் நல்லா இருக்கலாம், வசனத்துல நல்ல அறிவு இருக்கலாம். இப்ப நீங்க வசன போட்டின்னு வச்சா ஃபர்ஸ்ட் வரலாம். அந்த மாதிரி வசன நாலேஜ் நிறைய இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு அனுபவம் ஒண்ணுமே இருக்காது. சிலவங்களுக்கு பார்த்தா அனுபவம் நிறைய இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும், ஆனா பைபிள் நாலேஜே இருக்காது. இப்ப பைபிளை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கேட்கறது வேற, பைபிள் வாசிக்கிறத கேட்கறது வேற, அப்ப பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற, பைபிளை பத்தி பேசுறது வேற வசனத்தை. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதுதான் ஒரு முக்கியமானது. இப்ப ஆண்டவரை பத்தி பேசுறதோ, ஆண்டவரை பத்தி கேட்கிறதோ, ஆண்டவரை பத்தி வாசிக்கிறதோ ஒரு காரியம். ஆனா அதே நேரத்துல ஆண்டவரை ருசிச்சு பாக்குறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்ப சில சமயம் நல்ல பைபிள் நாலேஜ் வச்சிருந்துட்டு நம்மளுக்கு அனுபவமே இருக்காது. சிலவுக்கு பார்த்தா நல்ல அனுபவம் இருக்கும், ஆனா பைபிள் நாலேஜே இருக்காது. ஒரு பைபிள்லேருந்து ஒரு வசனம் கேட்டா ஒன்றும் தெரியாது, அவங்களை பத்தி ஒரு சாட்சி சொன்னா கூட ஒன்றும் தெரியாது. ஆனா பைபிள் நாலேஜ் மட்டும் பத்தாது, நம்மளுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கும். அப்ப வேத அறிவும் அந்த அனுபவமும் சேர்ந்து இருக்கிற ஒரு வசனத்தை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு chapter 2:4 நான் வாசிக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்துல அறிவும் இருக்கு, சத்தியத்தை அறிகிற அறிவு, அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படவும் அந்த அனுபவம். அது ரெண்டும், அது ஆண்டவர் அறிவும் அனுபவமும் இருக்கிற ஒரு வசனம். அப்ப நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவை வச்சிருந்தா மட்டும் பத்தாது, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அதுதான் அனுபவம். அப்ப அறிவும் இருக்கணும், அனுபவமும் இருக்கும். நிறைய பேர் வசனம் தெரியும், ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அந்த அனுபவமே இருக்காது. அது எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்களோட மனம் திரும்பாத வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மற்றவர்களை மன்னிக்காத வாழ்க்கை, அப்புறம் மாயமானமான வாழ்க்கை, அதுலயே தெரிஞ்சிடும் இவங்க ரட்சிக்கப்படலன்னு. அப்புறம் மனித உறவுகள்ல ஒரு தாறுமாறான ஜீவியத்துல தெரிஞ்சிடும். அப்ப வசனம் தெரிஞ்சும் நம்ம ஒரு அனுபவம் இல்லாத ரட்சிக்கப்படாத நிலைமையில இருக்கக்கூடாது. இப்ப அறிவுன்றது வேற, அனுபவம்ன்றது வேற. அறிவு மட்டும் இருந்தா பார்த்தாது, அனுபவம் வேணும். அனுபவம் இருந்துட்டு அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்ப நல்ல ஒளியெல்லாம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா வேத அறிவு நமக்கு கட்டாயம் இருக்கணும். அப்ப என்ன பண்ணா, கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்தை பெற்று திருமறையின் வழியாக கற்றுக்கொள்ள வேணும். புரியுதா நான் சொல்றது? அப்ப அனுபவம் இருக்கிறது மட்டும் இல்ல, அப்ப கிறிஸ்துவோட அனுபவத்தை பெற்று நம்ம திருமறையின் வழியா நம்ம வேதத்தை கற்றுக்கணும். ஒரு பைபிள்ல இருந்து நான் ஒரு வசனம் சொல்ல போறேன், அது நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்களே இதை முடிச்சிடணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்ப அனுபவமும் அறிவும் ஒருங்கே பெற்ற ஒரு முக்கியமான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்களா முடிச்சிடணும். எல்லாம் என் கூட சேர்ந்து முடிச்சிருவீங்களா? நான் ஸ்டார்ட் தான் பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 34:8. எல்லாம் சேர்ந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க முடிச்சிருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது சின்ன சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். இப்ப இங்க பாருங்க, கர்த்தர் நல்லவர் அப்படின்றது அறிவு, ருசித்து பாருங்கள் அப்படின்றது அனுபவம். கர்த்தர் நல்லவர் அப்படின்றது ஒரு கருத்து, ருசித்து பாருங்கள்ன்றது கற்பனை. அப்ப கர்த்தர் நல்லவர் என்ற அந்த அறிவை வச்சு, அந்த கருத்தை வச்சு, அந்த ருசித்து பாருங்கள்ன்ற கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது அது ஒரு அனுபவம். அது நான் சொல்றது புரியுதா? அப்ப கர்த்தர் நல்லவன்ற அந்த அறிவை வச்சு நம்ம ருசிச்சு பார்க்கணும், அந்த அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது அது ஒரு அனுபவம். அது ஒரு இதுல, ஒரு மீட்டிங்ல ஒரு டிபேட் மாதிரி போட்டாங்களாம். கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க, கர்த்தர் எப்படி ஒரு நல்லவர்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் நான் அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாராம். ஒரு கையில ஒரு சேர் எடுத்துட்டு வந்தாராம், ஸ்டேஜ்ல போட்டு உட்கார்ந்துட்டாரு. கையில ஒரு கையில ஒரு ஆரஞ்சு பழமும் வச்சிருந்தாரு. ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்துட்டு ஒரு சேர்ல உட்காந்து ஆரஞ்சு பழத்தை உரிச்சு ஒவ்வொரு சொல்லையா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாராம். எல்லாருக்கும் யோசிச்சாங்க, என்னடா இந்த வயசான மனுஷன் நம்ம கேட்டதுன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்றாரு, இவரு பாட்டுக்கு உட்காந்து ஆரஞ்சு பழத்தை உரிச்சு சாப்பிடுறாரு. எல்லா சொல்லியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஜனங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம், இந்த ஆரஞ்சு பழம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன சாப்பிட்டது நீனு ஒரு பைத்தியக்காரனா இருக்கே, நாங்களா சாப்பிட்டோம்? நீ தான் சாப்பிட்ட, நாங்க நீ சாப்பிட்டதை பார்த்தோம், ஒரு ஆரஞ்சு பழத்தை பார்த்தோம்,
ஈவன் அந்த வாசனை கூட கொஞ்சம் எனக்கு அடிக்கல. ஆனா நீ சாப்பிட்டுட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறியேப்பா, அது புளிப்பா, தித்திப்பா, என்னன்றது உங்களுக்கு தானே தெரியும். அ அப்ப அவர் சொன்னாராம், பாருங்க நான் ருசிச்சு பார்த்திருக்கேன். எனக்கு தெரியும். அதே போல கர்த்தர் நல்லவன்றத யாரு ருசிச்சு பார்க்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்றாராம். அதே மாரி நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நல்லவன்றத ஒரு ருசிச்சு பார்க்கணும். ஒரு அனுபவமாக்கிடணும். ம். கர்த்தர் நல்லவன்றதுக்கு நெறைய ஆதாரம் இருக்கு. எங்க? வேதத்துல நெறைய ஆதாரம் இருக்கு. அ அது மட்டும் இல்ல வரலாற்று நெறைய ஆதாரம் இருக்கு. நம்ம சொந்த வாழ்க்கையில ஆதாரம் இருக்கு. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி. ம். அ கர்த்தர் உண்மையாவே நல்லவர் என்று சொல்றவங்க எல்லாரும் கை தூக்கி பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவரா இருந்திருக்காரு? ஒரு சினிமாக்காரன் ஒருத்தன் ஒரு அவன் வந்து சொன்னது, நாங்க சினிமால பாடுறதுக்கும், கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுல பாடுறதுக்கும் ஒரே வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, நாங்க சினிமால ஒரு பொய்ய நெஜமா பாடுவோம். நாங்க பாடுறதெல்லாம் பொய். ஆனா, அத அப்படியே நெஜமா பாடுவோம். ஆனா, இந்த கிறிஸ்தவங்க என்னன்னா, நெஜத்த உண்மைய ஒரு பொய்யா பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னா என்னது? ஒரு உண்மையான காரியம். ஆனா, அவங்க பாடுறத பார்த்தா ஏதோ பொய் மாரி பாடுவாங்க. ஆனா, அது உண்மை இல்ல. நம்ம ஆண்டவர் நல்லவர். அப்ப நம்ம எப்படி பண்ணணும்? பாடும்போது, துதிக்கும்போது அது என்ன பண்ணும்? ஆண்டவர் உண்மையிலேயே நல்லவர். அத சந்தோஷமா சந்தோஷமா ஆண்டவர் என்ன பண்ணணும்? துதிச்சு கனி கூறணும். பாருங்க இன்னைக்கு கர்த்தர் நல்லவரா இருக்காரு. இப்ப கர்த்தர் எந்த காரியத்துல நல்லவரா இருக்காரு? நெறைய காரியத்துல. இன்னைக்கு நான் 2 காரியத்த சொல்லப் போறேன். முதலாவது கர்த்தர் எதுல நல்லவர்னா, படைப்புல நல்லவர். கர்த்தர் படைப்புல நல்லவர். God is good in what he has created. படைப்புல நல்லவர். அ இந்த இந்த காரியத்துல வச்சு நம்ம ஆவிக்குள்ள ஜீவியத்துல என்ன நம்ம கத்துக்க போறோம்னு பார்க்க போறோம். 2வது காரியம் கர்த்தர் பராமரிப்புல நல்லவர். அ முதலாவது காரியத்த பார்க்கலாம். படைப்புல நல்லவர். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சாரு. உலகத்தையே படைச்சாரு. கடைசியா மனுஷர படைச்சாரு. முக்கியமா உங்களையும் என்னையும் படைச்சாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைச்சிருக்காரு. எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர். எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர். சூரியனை படைச்சாரு. படிச்சுட்டு வெளிச்சத்தை படிச்சு நல்லதுன்னு கண்டாரு. அப்புறம் வெட்டாந்தரைய படிச்சாரு. படிச்சுட்டு ரொம்ப நல்லதுன்னு கண்டாரு. காட்டு மிருகங்கள் எல்லாம் படிச்சாரு. படிச்சுட்டு மிகவும் நல்லதுன்னு கண்டாரு. அப்புறம் ஊரும் பிராணிய படிச்சாரு. எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. ஆகாயத்து பறவையை படிச்சாரு. எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் படிச்சு நல்லதுன்னு கண்டாரு. நீங்க ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31ஆம் வசனத்துல இருக்கு. உண்டாக்குன எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நன்றா இருந்ததுன்னு சொன்னாராம். அப்ப ஆண்டவர் படைச்ச எல்லாமே நல்லா இருந்ததாம். அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. God saw everything that he had made, it was very good. அப்ப அவர் படைச்ச எல்லாம் நல்லதா படைச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நல்லதா இருந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இப்ப ஒரு மனுஷனை நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்லுவாங்க? இப்ப ஒரு மனுஷன் நல்லதே செஞ்சா இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டவன் எப்படி சொல்லுவாங்க? கெட்டதை செய்யறவங்க கெட்டவன் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எப்படின்னா அவர் படைச்ச எல்லாமே படைச்சிட்டு நல்லதுன்னு கண்டாரு. அப்ப எல்லாமே நல்லதா படைச்ச ஆண்டவர் யாரு? நல்லவர். இப்ப ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்களேன். இப்ப ஆண்டவர் உலகத்துல ஒண்ணுமே படைக்கலன்னு வச்சுக்கோங்க. உலகத்தையே படைக்கல, வெளிச்சத்தை படைக்கல, உங்களை படைக்கல, என்ன எதுவுமே இல்ல. எம்ப்டியா இருக்கு. ஈவன் நீங்களா உட்கார்ந்துருக்கீங்களா ஒரு சேர், அந்த சேர் கூட படைக்கல. இல்ல அவரு உட்கார்றதுக்கு ஒரு சேர் எதுவுமே இல்ல. எம்ப்டியா அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் நல்லவன்றது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதுல்ல. அப்ப ஆண்டவர் தன் நல்லவன்ற உண்மையை பகிர்ந்து கொண்டதுக்காக என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் படைச்சு, உங்களையும் என்னையும் படைச்சு, ஆண்டவர் நல்லவன்ற உண்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்துறாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாம் படிச்சுட்டு கடைசியில ஒன்னே ஒன்றை மட்டும் நல்லது இல்லைன்னு கண்டாரு. எது நல்லது இல்லைன்னு கண்டாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்னு கண்டாரு. அதுக்காக என்ன பண்ணாரு? ஒரு மனுஷிய படைச்சு அத மனுஷன் வசம் ஒப்புவித்து மன மகிழ்ச்சி அடைந்து மிகவும் நல்லதுன்னு கண்டாரு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்ப ஆண்டவர் படைச்சது எல்லாத்தையும் எப்படி படிச்சாரு? இப்ப சூரியன் வந்து பூமியை போல பல மடங்கு பெருசுன்றாங்க. பூமியே ஒரு பெருசு. அத போல சூரியன் பல மடங்கு. அந்த சூரியனை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது ரிசர்ச் பண்ணாரா? இந்த சூரியனை படைக்கிறதுக்கு என்ன ஏதாவது ரிசர்ச் பண்ணி பார்த்தாரா? இந்த சூரியனை எங்க நிக்க வைக்கலாம்? என்ன பண்ணலாம்? ஏதாவது யோசிச்சு பார்த்தாரா? இல்ல அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாரா? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரா? இந்த காட்டு மிருகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணாரா? யோசிச்சாரா? இல்ல. ஒண்ணுமே இல்லாமையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? படைச்சாரு. அவர் வார்த்தையினால ஒண்ணும் இல்லாததுல இருந்து ஆண்டவர்
படைச்சாரு. அப்ப ஆண்டவர் படைப்புல பாருங்க நல்லவர். அவரு படைப்புல நல்லவர். அப்ப இந்த இங்க பாருங்க ஆண்டவர் ம் படைப்புல ஒரு நல்லவரா இருக்காரு. ஒண்ணும் இல்லாமையிலேந்து இத்தனை இத உருவாக்குறார்ன்னா, அப்ப அ நம்மட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் அ தவறுதலா இல்ல தவறான ஒரு காரியம்னு வச்சுக்கோங்க படைப்புல. ஒரு வியாதியோ, இல்ல மனுஷரால வந்த ஒரு பிரச்சனையோ, பிசாசால வந்த பிரச்சனையோ, சத்துருவால வந்த ஒரு பிரச்சனையோ, அந்த ஒரு சரியா இல்லாத ஒரு காரியத்த ஒண்ணும் இல்லாம ஆண்டவர் ஆக்க முடியுமா? இப்ப ஒண்ணுமில்லாமையிலேந்து படைச்ச ஆண்டவர், அப்போ ஏதோ ஒரு கெட்ட ஒரு காரியத்த ஒண்ணுமே இல்லாம அப்படியே ரிவர்ஸ் பண்ண முடியுமா? முடியுமா? நிச்சயம் முடியும். அப்ப ஆண்டவர் படைப்புல நல்லவர். இந்த படைப்புல நல்லவர் ஆண்டவர். இதுலேருந்து நம்ம ஆவிக்குள்ள என்ன கத்துக்கிறோம்னா, ஒண்ணுமே இல்லாததுலேருந்து படைச்ச ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஒண்ணுமே இல்லாததுலேருந்து படைச்ச ஆண்டவர், நம்ம வாழ்க்கையில வர போராட்டம், நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியுமே! ஒண்ணுமே இல்லாததுலேருந்தே படைச்சவரு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியுமா? நிச்சயம் முடியும். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு வியாதியா இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாமலேருந்து படைச்ச ஆண்டவர், இந்த வியாதிய ஒண்ணுமே இல்லாம பண்ண வைக்கலாமே! எத்தன பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில, உறவுல, சரீரத்துல, குடும்பத்துல தவறா ஆன ஒரு காரியத்த, ஒரு நோயோ, ஒரு பிரச்சனையோ, அத ஒண்ணுமே இல்லாம போக வைக்கலாம். ஒரு சத்துருவால வந்த ஒரு போராட்டத்த உங்களுக்கு விரோதமா யாராவது எழுப்பிட்டு இருக்கலாம். அத ஒண்ணும் இல்லாம பண்ண வைக்க ஆண்டவரால முடியும். அதுதான் இந்த காரியத்திலேயும் கத்துக்கிறோம். ஆண்டவர் படைப்பிலே நல்லவர். அப்ப ஒண்ணும் இல்லாத காரியத்திலேருந்து உருவாக்கிய தேவன், நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், போராட்டத்த ஒண்ணும் இல்லாம முடிக்க கர்த்தரால முடியும். கர்த்தர் ஒரு நான் இன்னைக்கு ஒரு குரூப்ல ஒரு பாட்டு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். எத்தன பேர் கேட்டீங்க அந்த பாட்ட? ஒரு தமிழ் பாட்டு. அது இங்கிலீஷ்ல இருக்கு. பி ஸ்டில் மை சோல் அப்படின்னு. அது தமிழ்ல அனுப்பிச்சு வச்சேன். என் ஆத்துமாவே அமர்ந்திரு. அது எத்தன பேர் கேட்டீங்க இன்னைக்கு? யாருமே கேட்கலையா? சரி பரவால்ல. வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்ட ஃபுல்லா கேட்டு பாருங்க. நம்மளோட அந்த பாட்டோட அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அது கடைசியா தமிழ்ல அது 2வது ஸ்டான்ஸ் பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னா, "அலைகளும் காற்றும் அறியும் அவற்றை அன்று ஆண்ட அதே குரலை." இது புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வாழ்க்கையில வர அலை, காற்று அதுக்கெல்லாம் அந்த காற்றுக்கும், அலைக்கும் ஆண்டவர் அன்னைக்கு காற்றையும் கடலையும் அதட்டினார்ல, அந்த குரல் புரியுமாம். இது எவ்வளவு ஆழமான அர்த்தமா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்லயும் இருக்கு. "தி வேவ்ஸ் அண்ட் விண்ட்ஸ் ஸ்டில் நோ தி வாய்ஸ் தட் ரூல்ட் தெம் வைல் ஹி ட்வெல்த் பிலோ." நம்ம வாழ்க்கையில வர காற்றுக்கும், நம்ம வாழ்க்கையில வர இந்த புயலுக்கும் அன்னைக்கு அந்த காற்றையும், கடலையும் அதட்டுன ஆண்டவரோட குரல் புரியுமா? ஒரு ஆழமான அர்த்தத்துல இருக்கு பாருங்க. இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த பாட்ட மறக்காம எல்லாரும் கேளுங்க. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர போராட்டம், அப்போ என்ன பிரச்சனையா இருந்தாலும், எல்லா போராட்டம் அந்த காற்றுக்கும், அலைக்கும், புயலுக்கும் அன்னைக்கு காற்றையும், கடலையும் அதட்டுன அந்த ஆண்டவரோட வாய்ஸ், அந்த குரல் அது புரியுமா? அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில என்ன போராட்டமோ, ஒரு பிரச்சனையோ வந்தாலும், அத ஒண்ணுமே இல்லாம ஆக்க ஆண்டவரால முடியும். உங்களுக்கு விரோதமா மனுஷர் எழும்பியிருக்காங்களா? உங்களுக்கு விரோதமா வேலையில எழும்பியிருக்காங்களா? அ உங்கள ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு தீமையான காரியத்த நினைச்சுட்டு இருக்காங்களா? ஆனா ஆண்டவர் அத ஒண்ணுமே இல்லாம பண்ணுவிக்க முடியும். அ 2018 வருஷம் எனக்கு விரோதமா ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தான். அப்படி கோர்ட்ல கேஸ் போடுற அளவுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் நாங்க முன்னாடி கவர்மெண்ட்ல ஒரு 10,00,000. அந்த இன்சூரன்ஸோட நாமினி வந்து நான் தான் நாமினி. என் பழைய ஒய்ஃப் மேல போட்டிருந்தோம். 2018 வருஷம் அவ செத்து போனதுக்கு அப்புறம் அந்த அந்த இன்சூரன்ஸ் நான் எடுக்க முடியாதபடி ஒரு கேஸ போட்டிருந்தோம். அப்ப நாமினினா நான் தான் எடுக்கணும். இதுக்கு ஒரு கேஸ போட்டு நான் இங்க இருக்கிறேன் கனடால. என்னால வந்து அங்க கோர்ட்டுக்குலாம் வர முடியாது, அலைய முடியாது. கேஸ் போட்டிருந்தோம். ஆனா கர்த்தர் இவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த கேஸே ஒண்ணுமே இல்லாம அப்படியே பண்ணிட்டாரு. நான் அந்த கோவிட் அப்ப 2020 பயங்கரமான கோவிட். அந்த நேரத்துல கனடாக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த காசு 18 வருஷம் 19 வருஷம் கேஸ் போட்டிருந்தோம். அந்த கேஸ் ஒண்ணுமே ஆகல. ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த காச அப்படியே ஆண்டவர் எனக்கு குடுத்தாரு. இன்னைக்கும் அந்த அந்த மனுஷன்லாம் வெட்கப்பட்டு போக செஞ்சாரு. பாருங்க. ஒருவேளை கர்த்தர் குடுக்காட்டி அந்த கேஸ் இன்னும் அப்படியே நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்தியால தெரியும். இத்தன வருஷமா அது நடந்துட்டே இருக்கும். ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா நான் இங்க இருக்கிறேன். அங்க வந்து என்னால அலைய முடியாது. ஆனா கர்த்தர் பாருங்க
அவரோட பிள்ளைக்கு விரோதமா யாரு செஞ்சாலும் அந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஆக்குனாரு. அதே போல உங்க வாழ்க்கையில எந்த போராட்டமோ, ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ வரும்போது, அந்த பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாம பண்ண வைக்க எங்க ஆண்டவரால முடியும். அத விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ம். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க கண்ண மூடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன காரியம் ஆண்டவரே, இந்த காரியத்த ஒண்ணுமே இல்லாம எனக்கு ஆக்குங்க ஆண்டவரே. இந்த ஒரு போராட்டத்த ஒண்ணுமே இல்லாம எனக்கு ஆக்குங்க. இந்த வியாதி ஒண்ணுமே இல்லாம போயிரணும். இந்த வியாதினால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஒரு போராட்டம் எனக்கு பயமா இருக்கு. இத ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுங்க ஆண்டவரே. நீங்க அன்னைக்கு காற்றையும், கடலையும் அதட்டுனீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில வர காற்றையும், கடலையும் அன்னைக்கு நீங்க அதட்டுன அந்த குரல் புரியும். இன்னைக்கு அந்த போராட்டம், பிரச்சனை எல்லாம் உங்களோட குரல் புரியும். அதான் அந்த பாட்டுல இருக்கு. நீங்க என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாததுலேருந்து உருவாக்குன தேவன், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த சில 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 பிரச்சனைய, கோணல ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு இந்த காரியம் அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடணும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்க வியாதியா இருக்கலாம், குடும்பத்துல இருக்க பிரச்சனையா இருக்கலாம், உறவுல இருக்க பிரச்சனையா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் இந்த வேளை கண்ண மூடி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளையில ஒண்ணுமில்லாமலேந்து படைத்த தேவன், எங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டத்தையும், எங்கள் வாழ்க்கையில இருக்கிற இந்த ஒரு கஷ்டத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து, இந்த போராட்டமோ, பிரச்சனையோ, வியாதியோ ஒண்ணுமே இல்லாம பண்ண எங்கள் தேவன் நல்லவராய் இருக்கிறதுக்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் படைப்பிலே நல்லவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாம ஆண்டவரே ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில, ஒரு சுகமான சூழ்நிலையில, ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையில மாற்றி தரும்படியாய் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அப்ப முதலாவது கர்த்தர் எதுல நல்லவர்? படைப்பில நல்லவர். அப்ப படைப்பில நல்லவர் வச்சு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் இன்னைக்கு? ஒண்ணும் இல்லாமலேந்து படைச்ச ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வர சில கொலலான ஒரு காரியத்தையோ, ஒரு தவறான காரியத்தையோ அதை ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும். அப்ப இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விசுவாசிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்ப ரெண்டாவது காரியம், முதலாவது படைப்பில நல்லவர், ரெண்டாவது ஆண்டவர் எதுல நல்லவர்? பராமரிப்புல நல்லவர். படைப்புல மட்டும் இல்ல, பராமரிப்புல நல்லவர். God is good in his care. பராமரிப்புல நல்லவர். எப்படி பராமரிப்புல நல்லவர்? இப்ப பாருங்க, ஆண்டவர் நிறைய நன்மையை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. கேட்காமலே கொடுத்திருக்காரு. இப்ப உங்களை யாராவது ஆண்டவரே எங்களுக்கு பிதாவே எங்களுக்கு குமாரனை அனுப்புங்க இந்த உலகத்துலன்னு கேட்டோமா? யாராவது அப்படி கேட்டிருப்போமா? யாருமே அப்படி கேட்டிருக்க மாட்டோம். அப்ப நம்ம கேட்காமலேயே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்ப நம்ம யாருமே கேட்கல, எங்களுக்கு குமாரன் அனுப்புங்க ஆண்டவரே உலகத்தில். கேட்காமலேயே கர்த்தர் செஞ்சாரே பாருங்க. யாராவது உங்களை அவர் சொந்த குமாரன் அருள்னவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு பார்க்கணும். அப்ப அவர் சொந்த குமாரனையே கொடுத்துட்டா மற்ற எல்லா காரியத்தையும் அவருக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவர். வேற யாராவது நம்ம இந்த மாதிரி இயேசுவே உங்க ரத்தத்தை எனக்கு சிந்துங்கன்னு சொல்லி கேட்டோமா? ஆண்டவரே எனக்காக கல்வாரி சிலுவையில வந்து நீங்க உங்க ரத்தத்தை சிந்துங்க அப்படின்னு யாராவது கேட்டோமா? இல்ல. ஆனா ஆண்டவர் அவருக்கு குமாரன் அனுப்பிச்சு அவருக்கு ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே ஒரு வலிய ஒரு ஜீவனை தந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை தந்தாரு. இன்னைக்கு எல்லாரும் அந்த ரட்சிப்புல சந்தோஷமா இருக்கோம், களி கூறுறோம், சந்தோஷமா இருக்கோம்ல. அதை கேட்காமலே இல்ல கொடுத்தாரு. அப்ப அவர் குமாரன் அனுப்பிச்சாரு, அதை நம்ம கேட்கல. அவர் ஜீவனை தந்தாரு, அது நமக்கு கேட்கல. கேட்காமலே இந்த காரியத்தெல்லாம் செஞ்சாரு. சரி, இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சிங்க. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம மூச்சு விடுறதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு முக்கியமான காரியம் என்னது? முக்கியமான மூச்சு விடணும்னா என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அப்ப அந்த ஆக்சிஜன் யாராவது கேட்டோமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே நாங்க மூச்சு விடுறதுக்கு எங்களுக்கு ஆக்சிஜன் வேணும்னு யாருமே கேட்கல. ஆனா ஆண்டவர் கேட்காமலே ஃப்ரீயா ஆக்சிஜன் கொடுத்துருக்காரு. நீங்க கோவிட் அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆக்சிஜன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆக்சிஜன் கிடைக்காம ஐசியூல, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமே, ஃப்ரீயா கிடைக்குதே, காசு இல்லாம நம்ம கேட்கவே இல்லையே. கேட்காம எல்லாரும் மூச்சு விட சுவாசத்துக்கு ஆண்டவர் ஃப்ரீயா ஆக்சிஜனை கொடுத்தாரு. அது கேட்காமலே ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப கேட்காத நன்மையெல்லாம் வழியை தந்திருக்க ஆண்டவர், அப்ப கேட்கிற நன்மையை தருவாரா தரமாட்டாரா? இப்ப ஆண்டவர் படைப்புல நல்லவர் மட்டும் இல்ல, பராமரிப்புல நல்லவர். அப்ப கேட்காத காரியத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டா அது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா
கொடுப்பாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள், எண்ணிறந்த நன்மைகள், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இயேசு அருளி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. நம்ம விருப்பத்துக்கு மிஞ்சி, நம்ம விண்ணப்பத்துக்கு மிஞ்சி, நம்ம விசுவாசத்துக்கு மிஞ்சி கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம கேட்காததை கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. விசுவாசிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனையோ காரியம் கேட்காதது கொடுத்திருக்காரு பாருங்க. ஒரு ரோட்ல ஓரத்துல ஒரு மரம் இருந்துச்சாம். அந்த மரத்தோட கிளை அந்த ரோட கிராஸ் பண்ணி ரோடு வழியா படர்ந்து இருந்துச்சாம். அந்த மரத்து வேலை வைக்கல. அதுல 2 குருவி இருந்துச்சாம். அந்த 2 குருவியும் கரிசனையோட கீழே நடந்து போற மனுஷரெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சாம். அப்ப ஒரு குருவி இன்னொரு குருவியை பார்த்து கேட்டுச்சாம், இப்ப அந்த கீழே பாருங்க, நம்ம எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா பார்க்கிறோம், திருப்தியா இருக்கும், நினைச்ச இடத்துக்கு போறோம் வரோம், சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கிறோமே. நம்ம ஆனா கீழே நடந்து போறாங்க மனுஷங்க பாருங்க, அவங்க முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே, கவலையோட நடந்து போறாங்க. சில மனுஷர் என்னன்னா சண்டை போடுறாங்க, சில மனுஷர்னா திட்டிட்டே போறாங்க, சில மனுஷர் அவங்களுக்குள்ளேயே மனசு கவலையில பேசிட்டே போறாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டத்துல மனுஷர்லாம் போறாங்கன்னு சொல்லி கேட்டுச்சான் ஒரு குருவி. அதுக்கு இன்னொரு குருவி சொல்லிச்சான், நம்மளுக்கெல்லாம் ஒரு பரமபிதா இருக்காரு பிழை போட்டுறதுக்கு, ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல போல இருக்கு பரமபிதா, அதனாலதான் மனுஷங்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான். அங்க நம்ம போஷிக்க, நம்ம காப்பாற்ற, நமக்காக ஜீவனையே தந்த பரமபிதா நமக்கு இருக்கிறாரு குமாரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்மள நடத்த வல்லமுள்ள தேவன், நம்மளோட ஜபத்தெல்லாம் கேட்க வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். இப்ப வேற நம்ம வாக்கு தத்துவம் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்டோமா? வேதத்துல எத்தனை வாக்கு தத்துவம் இருக்கு, எத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பைபிள்ல பாருங்க எவ்வளவு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தெல்லாம் கேட்காமலேயே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரே. நீங்க பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கு உரிமையாக்கி ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை கேட்காமலே கொடுத்தாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பான்னு சொல்லியிருக்காரு. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவன் மானேன், ஆனாலும் நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கேள்விப்பட்டதில்லை என்று வாசிக்கிறோம். அது ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தானே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம கேட்கும் போது கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று குமாரன் மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப இவ்வளவு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காரு. இந்த வாக்கு தத்துவம்லாம் எப்படின்னா, ஒரு பிளாங்க் செக்ல ஒருத்தர் சைன் பண்ணி கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் நீங்களே எவ்வளவு வேணா எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது போலதான் நம்மளுக்கு பைபிள். ஒரு செக்கை கொடுத்து சைன் பண்ணி இந்த செக்கை உங்க கையில கொடுத்துட்டு அமௌண்ட்டை மட்டும் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க எவ்வளவு வேணுமோ. அந்த மாதிரிதான் அவர் வாக்கு பைபிள் எப்படின்னா, நம்ம எல்லா வாக்குத்தத்தையும் நம்மள்ட்ட கொடுத்துட்டாரு. ஆனா அதை சுதந்திரிக்கிறது விசுவாசிச்சு, அது யாரோட கடமை? நம்மளோட கடமை. நம்ம அதை விசுவாசிச்சு அதை சுதந்திரிச்சுக்கொள்ளலாம். அப்ப அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அன்போடு ஆட்சி செஞ்சிருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் என்ன பண்ணும்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது பைபிள்ல. அவர் வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படி இருக்குதா? ஆம் என்றும் ஆமேன் இருக்குது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனா அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாதுன்னு பாக்குறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொல்லியிருக்காரு. அப்ப நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வாக்குல உண்மையா உள்ள தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளை கைவிடுவாரா? ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அதே அப்படியே ரிவர்ஸ்ல அவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, நானும் உண்மை விட்டு விலக மாட்டேன், உண்மை கைவிட மாட்டேன். அப்படின்னா என்ன? நம்ம ஆண்டவரோட உருவாடி அவரோட ஒட்டி வாழ்ந்து அந்த நம்மளோட வாழ்க்கைய அவருக்கு தத்துவம் செய்து ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு மகிமையா வாழணும். நிறைய சமயத்துல நினைப்போம், எல்லா வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது, ஆனா இந்த வாக்குத்தத்தெல்லாம் வச்சு நான் ஜெபம் பண்றேன், ஆனா இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. நான் பைபிள்ல அண்டர்லைன் கூட பண்றேன், அழகான வேற ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் பைபிள்ல, ஆனா என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. நான் டேட் எல்லாம் கூட சைட்ல போட்டு வச்சிருக்கேன், டேட் எழுதி வச்சுலாம் ஜெபம் பண்றேன், ஆனா இந்த என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதே. வாக்குத்தத்தத்துக்கு பஞ்சம் இல்ல. மாசம் 1ஆம் தேதி சர்ச்ல 5 மணி ஜெபத்துல வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, நியூ இயர்க்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. கேலண்டர் எடுத்து பார்த்தா அதுல வசனம் இருக்கு, தினம் வாக்குத்தத்தம் இருக்கு, நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு, எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு மாறாதவன் எனக்கு தெரியும், ஆண்டவர் உயிரையாத தேவன் என்று தெரியும். ஆனா அந்த வாக்குத்தத்தம்லாம் என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாருங்க, உங்களுக்கு தேவை வாக்குத்தத்தம், ஆனா ஆண்டவருக்கு தேவை உங்கள் வாழ்க்கையின் தத்தம். அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது தான் வேணும். அப்ப வாக்கு நிறைவேறணும்,
தாமதம் ஆகக்கூடாது அப்படின்னா முதலாவது என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவருக்கு வேண்டியது நம்ம வாழ்க்கையின் தத்தம். நம்ம வாக்கு தத்தத்தை தான் எதிர்பார்ப்போம். நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆனா எல்லா வாக்குமே பாருங்க ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். இப்ப ஒருத்தர் சொன்னாரா, ஒரு பாஸ்டர், நீங்க தினம் காலையில கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுக்கோங்க. நின்னுட்டு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லி ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்க. இந்த மாதிரி தினம் சொல்லிட்டு வாங்க. அவ கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொன்னா நம்ம முகம் தான் தெரியும்ல, அதை சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையே நீங்க எங்கேயோ போயிடுவீங்கன்னு சொன்னாராம். ஆனா எங்கேயும் போக மாட்டோம். அப்படி சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அந்த அந்த வாக்கு தத்துவத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கும். அது இப்ப நீங்க பக்கத்துல சரவணா ஸ்டோர் இருக்கு உங்க பாடியில, அங்க போறீங்க. அழகா அங்கல நிறைய ஷர்ட் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அழகான ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருச்சு, அந்த ஷர்ட்டை எடுக்கிறீங்க. எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிடுவீங்களா? போனா செக்யூரிட்டி பிடிச்சிருவோம். நீங்க என்ன பண்ணணும், அதுல ஒரு விலை போட்டிருக்கும், பிரைஸ் டேக் இருக்கும். அந்த டேகை அந்த கொண்டு போய் கொடுக்கணும். அந்த பிரைஸ் டேக் கொடுப்பாங்க. அந்த விலையை நீங்க பே பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிசிப்ட் பில்லு கொடுப்பாங்க. பில்லு கொடுத்த உடனே அந்த பில்லை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். அப்ப வாக்குத்தத்தமும் அதே மாதிரிதான். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு ட்ரெஸ் எப்படி விலை கொடுத்து வாங்குறோமோ, ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. எல்லா வாக்குத்தத்தமும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல என்ன பண்ணணும், நம்ம நிறைவேற்றணும். அப்ப அந்த கண்டிஷன் வாக்குத்தத்தத்துல இருக்க நிபந்தனையை நம்ம நிறைவேற்றும் போது அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு சரியாகும். fulfill the condition and possess the promise. அப்ப அந்த நிபந்தனையை நிறைவேற்றி நம்ம என்ன பண்ணணும், இப்ப அது உபாகமம் 28:14 என்ன இருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகள்லாம் விட்டு விலகினா என்ன பண்ணுவேன், அவங்களை ஆசீர்வதிப்பேன், தேசத்துக்கு சேமத்தை தருவேன் இருக்கு. அப்ப அது என்ன நிபந்தனை, நம்ம ஆண்டவரை தேடணும், நம்மளை தாழ்த்தணும், நம்ம பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு திரும்பணும். இதெல்லாம் எதுவும் செய்யாம வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப நம்ம வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா நிபந்தனையே என்ன பண்ணும், ஆண்டவருக்கு நிறைவேறணும். இந்த நீங்க சொன்னா ஆண்டவர் வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு நிபந்தனையை கொடுக்க மாட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம கண்டிப்பா செய்ய முடிஞ்ச ஒரு நிபந்தனை, நிறைவேற்ற முடிஞ்ச நிபந்தனை தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சரி, அப்படியே இல்லைன்னா கூட நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த நிபந்தனை ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால செய்ய முடியாதுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது ரொம்ப டஃப்பா இருக்கு, இந்த நிபந்தனை என்னால செய்ய முடியல. ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவாரு, உங்களுக்கு அதை செய்யறதுக்கு மனசை கொடுப்பாரு. அந்த நிறைவேற்றக்கூடாத நிபந்தனைகளை நிறைவேற்ற உங்களுக்கு பலனையும் மனசையும் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே இப்ப பாருங்க, பராமரிப்பில் நல்லவர், கேட்காததெல்லாம் கொடுக்கும்போது நம்ம கேட்கறத ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? நிச்சயம் தருவாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த காரியத்திலேருந்து என்ன கத்துக்கிறோம்னா, ஆண்டவர் பராமரிப்புல நல்லவர், கேட்காத இத்தனை காரியத்துக்கு கொடுத்தாருன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை நீங்க கேட்கிறோமோ அந்த காரியத்தை அப்படியே செய்ய தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அதை விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? அப்ப இன்னைக்கு நம்ம 2 காரியத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் படைப்புல நல்லவர், 2வது பராமரிப்புல நல்லவர். படைப்புல நல்லவர்ன்றது என்ன பார்த்தோம், அவர் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து உருவாக்கி படைச்சவர். நம்மளுடைய வாழ்க்கையில வந்த தவறான விஷயத்த ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியும். பராமரிப்புல நல்லவர், கேட்காத இவ்வளோத்த கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னா கேட்கறத கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன தேவை நீங்க யோசிச்சுருக்கேன், ரொம்ப நாள் நீங்க ஜாப் பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க கேட்கும் போது அதை கேட்கறத கொடுப்பாரு. கேட்காததை கொடுத்த தேவன். அப்படி என்ன பண்ணணும், விசுவாசத்தோட நம்ம கேட்கணும், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். ஆமேன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 3 அர்த்தம் இருக்கு. ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கிடவுது. அது மட்டும் இல்ல, ஆமீன் அப்படின்னா நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக அப்படின்ற ஒரு விசுவாச வார்த்தை. அது மட்டும் இல்ல, 3வது ஒரு அர்த்தம் இருக்கு ஆமீன். ஆமீன் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 வாசிக்கிறோம். ஆமீன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப இயேசுக்கு பேரே ஆமீன். இப்ப நம்ம ஜெபம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆமீன் சொல்றோமே அப்படின்னா ஆண்டவரோட பேரை சொல்றோம். இது எப்படின்னா, நம்ம ஜெபம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது ஆமீன் சொல்றோம்ல, அது ஆண்டவர் போடுற சைன், ஆண்டவர் போடுற கையெழுத்து தான் ஆமீன். நம்ம ஜபத்துக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் போடுற சைன், ஆண்டவர் போடுற சிக்னேச்சர் தான் சைன் தான் ஆமீன். அப்ப நம்ம ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஆமீன் சொல்லி ஒரு சைன் போட்டுட்டா அது நம்ம வாழ்க்கையில பலிக்குமா பலிக்காதா? அது நிச்சயம் நிறைவேறும். அப்ப நிச்சயமா நடக்கும். சில சமயம் உடனடியா நடக்கும், இன்ஸ்டன்டா நடக்கும். சில சமயம் படிப்படியா நடக்கும். சில சமயம் ஆண்டவருக்கு சித்தமான சமயத்துல நடக்கும். ஆனா நிச்சயமா நடக்கும். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு பாக்குறோம். அப்ப இன்னைக்கு இந்த 2வது ஆண்டவர் பராமரிப்புல நல்லதுல நம்ம கத்துக்கிற காரியம், கேட்காத காரியத்தை கொடுத்த ஆண்டவர் நம்ம கேட்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு.
இப்ப நீங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம்லாம் வேணுமோ, என்னென்ன வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்கு ஆண்டவர் குடுத்திருக்காரோ, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னா, இந்த வேளையில விசுவாசத்தோடு கேளுங்க. இந்தந்த காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க கேட்காத காரியத்தை இவ்வளவு குடுத்திருக்கீங்க. இந்த காரியத்த நான் கேட்கிறேன். இந்த காரியத்த எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்த வச்சு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இது நிறைவேறவே இல்ல. இது என் வாழ்க்கையில நிறைவேறணும். இந்த ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன். இந்த ஒரு தேவைக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன். அது இதுவரைக்கும் அந்த ஜெபம் கேட்கப்படல. அது நிறைவேறல. அப்படின்னு சொல்றவங்க இந்த வேளையிலே கண்ண மூடி நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்த நான் கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஆனா அது நிறைவேறல. எத்தனையோ வாக்குத்தத்தம் எனக்கு குடுத்திருக்கீங்க. அத வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது நிறைவேறல. ஒரு முக்கியமான காரியத்துக்காக ரொம்ப நாளா நான் போராடிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படல. நீங்க ஆண்டவர் பராமரிப்புல நல்லவர். கேட்காத காரியத்தை கொடுத்தவர். இன்னைக்கு கேட்கிற காரியத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கார். விசுவாசத்தோட எல்லாம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் கேட்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை உங்கள்ட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அது இன்னும் நடக்கல. எத்தனையோ வாக்குத்தத்தத்த பிடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனா அது இன்னும் நடக்கல. ஆனா என் இயேசப்பா இதுவரைக்கும் நீர் கேட்காத நன்மைகளை கொடுத்த தேவன். கேட்காமலே கொடுத்த தேவன். அப்ப நாங்க கேட்கிற இந்த நன்மையை கொடுக்க வல்லமையுள்ள என்பதை விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நீர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய், ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய், எங்கள் ஜெபத்துக்கு பதில் தரும்படியாய், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில எந்தெந்த கஷ்டமான சூழ்நிலை, எந்தெந்த போராட்டத்துக்காக, எந்த பிரச்சனைக்காக, எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோமோ, எந்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி ஆண்டவரே போராடிட்டு இருக்குமோ, அதுல இன்னைக்கு ஒரு வெற்றியை, ஒரு விடுதலை தந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா விசுவாசத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோட நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்காத இத்தனை காரியத்தை தந்தவர் நீ கேட்கிற காரியத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க கையில எங்களை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நல்லவர்ன்ற காரியத்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் மட்டும் இல்ல, அதை ருசிச்சு பார்க்கணும். கர்த்தர் முதலாவது படைப்புல நல்லவர். படைப்புல எப்படி நல்லவர்? ஒண்ணும் இல்லாததுல இருந்து உருவாக்கியவர். நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஒண்ணும் இல்லாம சில காரியத்தை போக வைக்க முடியும். இரண்டாவது பராமரிப்புல நல்லவர். எப்படி? கேட்காதது கொடுக்காரு. அப்ப கேட்கிற காரியத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். அந்த விசுவாசத்தோட, தைரியத்தோட போங்க. அந்த குரூப்ல போட்ட பாட்டை இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க. அந்த 2வது ஸ்டான்ஸ்ல வர அந்த கடைசி அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர போராட்டம், பிரச்சனைக்கு அன்னைக்கு ஆண்டவர் அதட்டுனாரே அந்த குரல் புரியும் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாரு. விசுவாசத்தோட, தைரியத்தோட போங்க. இந்த வாக்குத்தத்தெல்லாம் வச்சு நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாரு. God bless you. ஆமென்.